திமுக கட்சி எவனோ சேப்பு துணி கட்டிக்கின்னு வராங்களே அதில் தான் போடுவேன், மற்றபடிக்கு எதுலேயும் போட மாட்டோம். எப்போ நான் அதில் போடு இதில் போடுனாங்க, யார் போட்டான்னா நம்மளுக்கு என்ன படி அழக போகிறாங்க, அவங்க நல்லா இருக்க போகிறாங்க, போகிறது போட்டுணும். நம்ம மற்றபடிக்கு நம்ம என்ன அவங்க சோறு போட்டால் நம்ம துணை போகிறோம், நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம சோறு துண்டுறோம், அவ்வளோதான். மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. நான் டிஎம்கே தான். நான் ஆதி காலத்துலேருந்து டிஎம்கே தான். சின்ன வயசுலேருந்து திமுக தான். சின்ன வயசில் எங்கள் பெரியப்பா கட்சியில் அதனால டிஎம்கே தான். நல்லதான இருக்காங்க, கெட்டவனாக இருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நான் ரெட்டால கட்சி, இப்போ சூரியனில் தான். அந்த அம்மா இல்லைல்ல, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே சூரிய கட்சி தான். மக்களுக்கு என்ன நோய் நொடி இருக்குது, அந்த நோய் தீர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்புறம் என்ன விலைவாசி இப்படி ஏறி இருக்குது. கேஸ் எல்லாம் நாங்கள் 200-300 வாங்கினா இப்போ 900 வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போகிறவங்களாம் எப்படி வாங்குவாங்க? ஆய மக்கள்லாம் எப்படி போய்ப்பாங்க? இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். எப்பவும் டிஎம்கே தாங்க. அவங்கள விட்டா வேறு யார் இருக்கிறா? விஜய் வந்து என்ன சாதிக்க போகிறாரு? எடப்பாடி பிஜேபி வந்து என்ன சாதிக்க போகிறாங்க? ஃபர்ஸ்ட்லேருந்து டிஎம்கே. சென்னையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்றும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் முடியாது, பண்ண முடியாததெல்லாம் நிறைய பிரச்சனைஸ் இருக்குது. டிராஃபிக் எல்லாம் பரவாயில்ல, நல்லதாக இருக்குது. அதெல்லாம் கிளியராக பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேலை வாய்ப்பு எல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லதாக இருக்குது. திமுக தான் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க செய்கிற பணிகள் எல்லாமே மக்களுக்கு ஏற்றதாக எல்லாமே இருக்குது. எங்கள் தொகுதியிலே எங்களுக்கு எல்லாமே சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் திமுக தான் ஆதரவாக. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லா பிரச்சனையும், அதாவது மழைநீர் கால்வாய் இருக்குது, சாலை பிரச்சனைகள் இருக்குது. ஒன்றுனா எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் வராங்க, எல்லாமே கிளியர் பண்ணிட்டு வராங்க. எல்லாமே நல்லா இருக்குது. விளையாட்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வகையிலையும் சிறப்பாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க.